Dear students, yesterday நம்ம கிளாஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலர் ப்ராடக்ட் பார்த்தோம். அது ஜஸ்ட் ஐ ரீகால். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரியல் நம்பர். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படி மீன்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு பர்பண்டிகுலராக இருக்கக்குள்ள மட்டும்தான் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0. பர்பண்டிகுலர்னால் ஒன்று என்ன பண்ணுன்னா செங்குத்தாக வெட்டிக்கும், அதுதான் பர்பண்டிகுலர் சொல்லுவாங்க. ஆல்ரெடி நான் தேர்ட் ஒன்று சொல்லியிருக்கேன், தீட்டா ஈக்குவல் டு 0. நம்ம ஆல்ரெடி என்ன ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் தீட்டா. டாட் ப்ராடக்டில் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இருந்துச்சுன்னா ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் தீட்டா. இப்போ காஸ் தீட்டாவுக்கு நம்ம 0 அப்ளை பண்ணிங்கன்னா காஸ் 0ஓட வேல்யூ வந்து 1. அப்போ 1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டரோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர், அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. இப் தீட்டா ஈக்குவல் டு பை கொடுக்கல, காஸ் பையோட வேல்யூ வந்து -1. இப்போ காஸோடைய மைனஸ் பையோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -1ன்றதால ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் நமக்கு ஃபார்முலா கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டருடைய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம சம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டருக்கு ஃபார்முலா காஸ் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். இப்போ சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர். இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாம்டா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர், அதுமாரி லாம்டா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் இன்ட்டு லாம்டா பி வெக்டர். ஒரு லாம்டான்றது ஒரு ஸ்கேலாரு, அந்த ஸ்கேலாரை நம்ம வெளியில் வச்சும் ப்ராடக்ட் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா உள்ளார வச்சு ப்ராடக்ட் பண்ணலான்றது தான் நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் இன் ஜாமெட்ரி ஃபிசிக்கல் இன் ட்ரிக்னாமெட்ரி கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்ஷன்னா தமிழில் வந்து வீழல் சொல்லுவாங்க. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் அண்ட் அதர் வெக்டர் பி வெக்டர்னா இந்த ப்ரொஜெக்ஷன் நமக்கு ரொம்ப முக்கியமான சம்மும் வரும். 1 மார்க்லையும் கேட்பாங்க, 2 மார்க்லையும் கேட்பாங்க. அதனால் நோட் பண்ணிக்கிங்க இந்த ஃபார்முலா. அதாவது ஏ வெக்டர் அண்ட் அதர் வெக்டர் பி வெக்டர்னா அதோடைய ஃபார்முலா என்ன மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். தட் மீன்ஸ் வந்து ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் தான் இதோடைய ஃபார்முலா. அதாவது என்ன எழுதிப்பாங்கன்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். அந்த ஆறுன்னு கொடுத்துருக்காங்களே அந்த ஃபார்முலாவை ரைட் பண்ணிக்கிங்க. ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். இதே பி வெக்டர் கொடுத்து ஆன் த வெக்டர் ஏ வெக்டர் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் வரணும். சொல்கிறது புரியுதா பாருங்கள். ஏ ஆன் பின்னு கொடுத்தாங்கன்னா ஏ டாட் பி டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பின்னு கொடுக்குறீங்க. இதே பி டாட் ஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு ஏ டாட் பி டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கொடுக்கணும். ஓகே, செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இஃப் தீட்டா ஈக்குவல் டு π/2 ஆர் 3π/2 தென் த பி ப்ரொஜெக்ஷன்ஸ் வெக்டர் வில் பி 0 வெக்டர். அது என்ன வெக்டர் சொல்லுவாங்கன்னா 0 வெக்டர் சொல்லுவாங்க. தீட்டா ஈக்குவல் டு π/2 ஆர் 3π/2 இருக்குக்குள்ள ப்ரொஜெக்ஷன் வெக்டர் வந்து பார்த்திங்கன்னா 0. ஏன்னா காஸ் 90 டிகிரியோட வேல்யூ வந்து 0, அதேமாரி 3π/2 வேல்யூ வந்து 0. ஆட் நம்பராக வருதுனாவே நமக்கு என்ன வந்துடும்னா காசு பொறுத்த வரைக்கும் 0 வந்துடும். காஸ் π/2 காஸ் 3π/2 காஸ் π/2 எல்லாமே நமக்கு வேல்யூ வந்து 0. ஒர்க் டன். இப்போ ஒர்க் டன் வந்து பார்த்திங்கன்னா எஃப் வெக்டர் டாட் டி வெக்டர் வேர் எஃப் வெக்டர் இஸ் த ஃபோர்ஸ் அண்ட் டி வெக்டர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். எஃப் வெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸு, டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மீன்ஸ் வந்து இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா விசை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒர்க் டனுடைய ஃபார்முலா அப்படின்னு கேட்டாங்கன்னா டாட் ப்ராடக்டில் எஃப் வெக்டர் டாட் டி வெக்டர். ஓகேங்களா. இப்போ எஃப் மீன்ஸ் வந்து ஃபோர்ஸு, டி மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட்டு வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் பார்த்திங்கன்னா வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் இஸ் ஏ வெக்டர். கிராஸ் ப்ராடக்ட் பார்க்குறோம். கிராஸ் ப்ராடக்ட் வேறு, டாட் ப்ராடக்ட் வேறு. டாட்டில் காஸ் வரும், கிராஸில் வந்து சைன் வரும்.
நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலாம் ரைட் பண்ணிக்கோங்க. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் சைன் தீட்டா. இப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு சைன் தீட்டா இன்ட்டு என் கேப் வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் சைன் தீட்டா என் கேப். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு theta less than or equal to pi. அப்போ n cap is a vector perpendicular to both a vector and b vector. இப்போ properties of cross product வந்து பார்த்திங்கன்னா a vector cross b vector வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெக்டர். a vector cross b vector equal to 0. அதாவது நம்ம a dot b இங்கே முன்னாடி பாருங்கள் செகண்ட் பாயிண்டில் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்கேலர் ப்ராடக்டில் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0. அப்போ ஏ வெக்டர் பர்பெண்டிகுலர் பி வெக்டராக இருக்கக்குள்ள 0 வரும். ஆனால் இங்கே வந்து ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர்னால் ஏ வெக்டர் பேரலல் டு பி வெக்டராக இருக்கக்குள்ள தான் 0 வரும். கிராஸுக்கும் டாட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு தீட்டா ஈக்குவல் டு π/2. இப்போ தீட்டா ஈக்குவல் டு π/2னா a vector cross b vector equal to modulus of a vector modulus of b vector. எப்படி வந்து இந்த வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீட்டா ஈக்குவல் டு π/2 உட வேல்யூ சைன் 90 டிகிரியோட வேல்யூ 1 இருக்கிறதால தான் நமக்கு என்ன போடுறோன்னா a கிராஸ் b ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் மாடுலஸ் ஆஃப் b வெக்டர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். i கிராஸ் i j கிராஸ் j k கிராஸ் k ஈக்குவல் டு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0. அதாவது டாட் ப்ராடக்டில் எங்கே கொடுக்கல உங்களுக்கு, ஆனால் i டாட் i j டாட் j k டாட் k அதாவது டாட்டில் என்ன வரும்னா 1ன்னு வரும், கிராஸில் வந்து 0 வரும். நல்லா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிங்க. அதில் இங்கே கொடுக்கல, உங்களுக்கு நான் சொல்கிறேன். i டாட் iனா 1, j டாட் jனா அதோட வேல்யூ 1, k டாட் kனா 1. அதை மேலே வந்து வெக்டர் இருக்கும். நம்ம வெக்டர் அல்ஜிப்ரா படிக்கிறதால இங்கே வந்து பார்த்திங்கன்னா i வெக்டர் இன் கிராஸ் ஐ வெக்டர் ஜே வெக்டர் கிராஸ் ஜே வெக்டர் கே வெக்டர் கிராஸ் கே வெக்டர்னால் அதோட வேல்யூ வந்து 0. அதே ஐ ஜேனா கே வரணும் மல்டிப்ளையில். அதேமாதிரி ஜே கிராஸ்னா ஜே கிராஸ் கேனா ஐ வரணும், கே கிராஸ் ஐனா ஜே வரணும். ஓகே, இது ஆங்கிள் பிட்வீனுடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைன் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் பிட்வீனுடைய ஃபார்முலா. சைனுக்கு கிராஸ் ப்ராடக்டில் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், a vector cross b vector plus c vector equal to a vector cross b vector plus a vector cross c vector. இது வந்து distributing vector product over additionல அப்படியே a cross b plus a cross cன்னு வருது. அதே மாதிரி லாம்டா, அது இந்த லாம்டாவை தான் இங்கே எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எல் இன்ட்டு ஏ கிராஸ் பி வெக்டர்னால் எல்ஏ வெக்டர் இன்ட்டு கிராஸ் பி வெக்டர்னு எதெல்லாம் ஈக்குவல் டு ஏ வெக்டர் கிராஸ் எல்பி வெக்டர்னு எதெல்லாம். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட் இன் ஜாமெட்ரி ட்ரிக்னாமெட்ரி அண்டு ஃபிசிக்ஸ். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்முலா வந்து பாருங்கள். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போடுவோம். ஆஃப் இன்ட்டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வேர் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் த அட்ஜசன்ட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஏரியா பேரலோகிராம் ஃபார்முலா வந்து பாருங்கள், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். முன்னாடி என்ன வராதுன்னா ஆஃப் வராது. ட்ரையாங்கிளில் ஆஃப் வரும், பேரலோகிராமில் ஆஃப் வராது. அதுதான் அதோடைய மீன்ஸ். A vector B vector represent the adjacent sides of the parallelogram. Next third point பாருங்க, moment or dark of the force. அதில் வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா ஒர்க் டன்னு பார்த்தோம். டாட் ப்ராடக்டில் கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்ட்டு ஆர் டார்க்யூ ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டர் அபவுட் த ஆரிஜின் ஓ இஸ் டிஃபைன்ட் பை ஸ்மால் எம் வெக்டர் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் வெக்டர் இன்ட்டு கேபிட்டல் எஃப் வெக்டர். ஸ்மால் எம் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். நெக்ஸ்ட்டு ஃபார்முலே டு ரிமெம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இஸ் ஏ பாயிண்ட் இஸ் ஏ ஸ்பேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆரிஜின் ஓ கொடுத்துட்டு 3 0 கொடுத்துருக்காங்க. தென் மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஓபி வெக்டரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இது மேக்னிடியூட் ஆஃப்
ஓபி வெக்டர். ஆர் வெக்டர்னால் நமக்கு எக்ஸ்ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டர் ப்ளஸ் இசட்கே வெக்டர். இதை வந்து நம்ம மேக்னிடியூட் எடுக்கணும். மேக்னிடியூட் மீன்ஸ் வந்து மாடுலஸ். மாடுலஸ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட். அப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஓபி வெக்டர் இஸ் ஏ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா வேர் ஆல்ஃபா பீட்டா காமா the angle made by the vector with the positive directions of x and y is the axis. இப்போ டைரக்ட் கொசைன்ஸ் கேட்டாங்கன்னா நமக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஓபி வெக்டர் ஈக்குவல் டு ஏ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா. நெக்ஸ்ட் வந்து எல்லோட வேல்யூ வந்து காஸ் ஆல்ஃபா எக்ஸ் பை ஆர், எம் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ஒய் பை ஆர், என் ஈக்குவல் டு காஸ் காமா இசட் பை ஆர். இங்கே மாடுலஸ் ஆஃப் ஆர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டர். மாடுலஸ்னால் நம்ம மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட்டை எடுக்கணும், அதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 1 வேர் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஆர் தி டைரக்ஷன் ரேஷியோஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ஈக்குவல் டு ஏசி வெக்டர், ட்ரையாங்கிள் ஆஃப் ஏ வெக்டர் அடிஷன்ஸ் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ப்ளஸ் சிஏ வெக்டர் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 வெக்டர். அதுக்கடுத்து ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர்னால் அதோட வேல்யூ வந்து ஓசி வெக்டர். ஆர் ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஓபி வெக்டர்னால் அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு ஓசி வெக்டர். ஓகே, இதில் நம்ம வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், அசிசிட்டி ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். லாம்டா மாடுலஸ் லாம்டா ஏ வெக்டர்னா மாடுலஸுக்கு லாம்டா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாம்டா ஏ வெக்டர் வரும். இது என்ன ஸ்கேலாரு. யூனிட் வெக்டருடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். யூனிட் வெக்டருடைய ஃபார்முலா எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் 10th படிச்சிருந்த இந்த ஃபார்முலா யூஸ் ஆகுது பாருங்கள். b1 x1 y1 z1 and b2 x2 y2 z2 are any 2 points b1 b2. Distance formula x2 minus x1 square whole square y2 minus y1 the whole square plus z2 minus z1 the whole square உடைய formula. அதுக்கடுத்து position vector of the point r which is divides b of a and q of b internally ratio m is to n or vector equal to இதெல்லாம் formula mb vector plus na vector divide by m plus n. m is to n ratio இருந்துச்சுன்னா next வந்து positive vector of the point r which divides b and q externally the ratio m is to n ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா மைனஸ் வரணும். அதே எம்பி வெக்டர் மைனஸ் என்ஏ வெக்டர் டிவைட் பை எம் ப்ளஸ் என். இந்த டயக்ராம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிட் பாயிண்ட்டோடைய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டிவைட் பை 2. இது வந்து பார்த்திங்கன்னா மிட் பாயிண்ட்டோடைய ஃபார்முலா. அதுக்கடுத்து ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் தீட்டா. பட் தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் டி வெக்டர். இதோட வேல்யூ வந்து 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு தீட்டா லெஸ் ஆர் ஈக்குவல் டு பை. அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே, இதோட நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் நம்ம முடிஞ்சிச்சு. டுமாரோ ஆன்வர்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம்ஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.